500 ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னா 800 வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது, குழப்பி விட்டுருவேன். பாரதி மாடு மேய்க்க சொன்னா இங்க சாப்பிட்டு இருக்கியா? பையே 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 குடி கொன்னுரும் ஒண்ணு. சோறு பழசா இருந்தாலும் வாசனை தூக்குதே. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல முதலாளி, இது பழைய யோசனை, பழைய சோத்து யோசனை. நீ என்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப, என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியுமாடா. இத பாருடா, இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன். போட போட. அம்மணி. அப்பா சொல்லுங்கப்பா. ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கொப்பேன். இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்திங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்குன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்னடானா அந்த கார்த்திகேயன் கூட சுத்திட்டு இருக்கிற. எனக்கு தெரியாது நினைச்சுக்காத. தெரிய நான் பேசாம இருப்பேன். நான் பேசினேன்னு வைய அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன். கொண்டு போடுவேன். புரியுதா? சாப்பிடு. அடுத்து என்ன? இத பாருங்க, எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? இத பார் கல்யாணி, சொத்து சொத்தோட தான் சொந்தத்தையே எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது. அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமி, பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா? அப்போ உங்க அம்மாவுக்கு அவமானம் தேடி தரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுருவீங்களா? நல்ல கதையா இருக்கே. நீங்க என்ன காதலிப்பீங்க, எவனோ ஒரு கம்நாட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா, அவனுக்கு தான் முதுகு தேய்ச்சி விடுமா? அடாடாடா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மாமியார் மருமக சண்டைய பின்ன என்னங்க? கட்டாயப்படுத்தி என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஏய், ஏன் இப்படி பேசுற? ஏதோ புது டெக்னிக் யூஸ் பண்ணு. எங்க அப்பா அவன்கிட்டயே என் பொண்ணு கார்த்திகேயன் கூட சுத்துறா, கார்த்திகேயன் கூட சுத்துறான்னு 1008 தடவை சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் அவன் பல்ல ஈனு இடிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வரான். அவன் பயங்கர ஜொல்லு பாத்தீங்க. இத பார், ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நம்மளோட கல்யாணம் இந்த ஊர் கூடிதான் நடக்கும். ஓகேயா? ஓகே. குட் மார்னிங். வணக்கம். நாங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வயசுல தோன்ற காதல் வாலிபத்துல வர வியாதி மாறின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னடா பெத்தவங்களுக்கு பெருமை சேர்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. வெரி குட். சீரியஸான காதல் தான் போல இருக்கு. உன் கல்யாணத்தை தற்காலிகமா நிறுத்த ஒரு வழி வேணும். அவ்வளவு. என்ன 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 சத்தம்? இங்க இங்கோட சத்தம் போடலீங்களா? சத்தம் போட்டீங்க இல்ல. இனிமேல் எங்க கூட வராது. அது ஒண்ணும் இல்லைங்க, ராத்திரில இருந்து எங்க பொண்ணை காணோமுங்க. நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க. உங்க வீட்டுலதான் உழைச்சு வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம். கூட்டு போலான்னு வந்தானுங்க. அது உட்காருங்க. உட்காரலாம். முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? போங்கடே போங்கடே. நீ நானு இருந்து சொல்ல கூப்பிடுங்க. கல்யாணி வாமா. பாருங்க, நீங்க படிச்சவங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டுல கொண்டு வந்து விடணும். அதை விட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சிருந்தீங்கன்னா இதான் நீங்க படிச்சு படிப்பீங்களா? நான் ஒண்ணும் உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார். மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசா ஏதாவது போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, பழைய சட்டம் தான். பழசாமாடோ? அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் காய் நாடுங்க. கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவன் எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி என்னணும். ஏதோ குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இப்படி சனி சடை போட்டு வரும். நாங்க கனவை கண்டோம். எட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க.
ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா குடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனா நீங்களே வந்துட்டீங்க. எதுங்க போலீஸ்ல எதுங்க? அங்கெல்லாம் நான் கால் வச்சதே இல்லை. என்னடா இது பாருங்க, வந்த மாவளை வச்சு கல்யாணம் பேச முடியும். வழுக்க மாட்டிக்கு போய் பிடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும். டேய் ஏதோ எம்எல்ஏ மாவளை வந்தானு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப வயசு பார்த்துக்க முடியுங்களா? நம்ம டவுன்ல ரிலீஸ் மாதிரி பண்றோம். திடீர்னு நீங்க சொல்லி போட்டீங்க நாளைக்கு வந்துட்டு கொண்டாட்டின்னு கொடி போட்ட காரில் போனா இவருக்கு தானே மரியாதை. எனக்கு என்னங்க இந்த கூறு கட்டவன் அந்த கார்த்தி பின்னாடியே சுத்தாளுங்க. சரி அது விடுங்க. இன்னும் 2 வருஷம் நான் கல்யாணம் பேசி எடுக்கலீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பு. ஐயோ நான் அவர் கூட போக மாட்டேன். இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. வீட்டுக்கு போனா அவர் புத்தியை காமிச்சிருவாரு. நான் போக மாட்டேன். பெத்த தகப்பங்கிட்ட பேசுற பேச்சுங்களா அது? இப்பவே அவளை 2 நாளா காணவனே முன்னாடி சாப்பிடவே இல்லைங்க. ஏற்கனவே அவ எலும்பு துலுமா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு நாளே என்னால தாங்க முடியாதுங்க. இவளை அனுப்பிச்சு வைங்க. புர்றா இவ காலில் வேணாலும் வர சொல்லுங்க. எழுந்துருங்க கல்யாணி. எழுந்திருக்க சொல்லுமா? ஐயா எந்திரிங்க ஐயா. இவன் வந்தாதான் நான் அப்படியே தூக்கிடுவேன். கல்யாணி என்ன அது பெத்தவர் காலில் விழுறாரு. அறிவு கிட்டத்தனமா நடந்துக்கிற. நீ வீட்டு கிளம்பு. நீ கிளம்பு. ஒண்ணும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். வயசுக்கு வந்த பொண்ணை போய் இப்படி அடிக்கிறீங்களே? ஆமா வயசுக்கு வந்த பிள்ளை நான் லட்சணத்தோட வளர்த்திட்டேன். நான் அடிச்ச தப்பா போச்சு. அப்படியே கழுத்து கொண்டு விடுவேன். மூஞ்சல் முழிக்காத மூதேவி. ஏண்டி அந்த மலேரிக்காரி நம்ப வைக்கிறதுக்காக சும்மா ஒரு பேச்சு கால் விழுன்னு சொன்னா குடியும் போத வேணாம் சொல்லணும்ல. விழுந்தா விழுந்துட்டு போறேன். நீ எருமாடுவா நின்று இருக்க. நானும் புளிக்கிட்டுமேன்னு பல்ல கடிச்சிட்டு கால் விழுந்தேன். போனா போகுது 8வது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பேசுறேன். நீ உங்க ஒப்ப குறை பண்ண போதே ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் போராடலாமா பொறிக்கு நாய். அப்பா நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் கார்த்திகேயனை காதலிக்கிறேன். நான் அதைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் கால் முளைச்சமா இருந்துட்டு உனக்கெல்லாம் என்னடி காதலு? அவர் பெரிய அம்பிகாவது, நீ அமராவது. அப்படி ஆடி திரியுறீங்களாக்கு மூஞ்சி பாரு. அதாவது சோத்துக்கலாமா அலையுதுங்க. 8 வேலையும் கொட்டிட்டு லவ் பண்றாளுங்களாமா. லவ். ஏய் என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உன் எலும்பை மென்னு துப்பிடுவேன். சொல்லி அவளுக்கு புத்துமதி. இந்த பார் உங்க 2 பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மந்திரி மாமனாராகாம நான் சாகவே மாட்டேன். நாய்களா இன்னும் என்னடி அங்க மூக்க சிட்டிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வை. சோறு தண்ணியில இங்கேயே கொடு. இந்த ரூமை விட்டு அவ வெளியே போனா 20 வருஷம் வாழணுமேனு பார்க்க மாட்டேன். இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். மாப்பிள வாங்க மாப்பிள. எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வரேன். அடடே வாங்க மாப்பிள. வாங்க 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 மாப்பிள. எப்படியா இருக்க? ஏன் மாப்பிள எப்பவுமே வெறுங்க வீசி எடுத்தா வருவ. இப்ப என்னன்னா பழம் பலகாரத்தோட அமரக்காம வந்திருக்கிய? ஆமாயா இத்தனை நாள் ஒண்டி கட்டையா கிடந்த. இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்டல்ல. எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான். அங்கெங்க போறீங்க? அந்த பொண்ணுதான் வீட்டை காலி பண்ணிருச்சே. ஆமாண்ணே கல்யாணம் ஆகாதவர்ல அவங்க தனியா இருந்தாங்க. அவங்க உங்க சம்சாரம் ஆன பிறகு அவங்க எதுக்குன்னு தனியா இருக்கணும். அதான் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே. அண்ணே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ணே. இனிமே ஜெயிலுக்கு கீழுக்கெல்லாம் போகாதீங்கண்ணே. கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல. நீங்க சந்தோஷமா வாழ்றதையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு. உங்களுக்குன்னு சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான். ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிருக்க. வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தேன். டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு. போன வாரமே ஜாயின் பண்ணணும். நீங்க வரணுமே தான் லீவ்ல இருக்கேன். ஏ உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இந்த ஊர் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பு தெரியாம நாம பிறந்தது நாம செஞ்ச பாவம் மாதிரி நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கைய பத்தியும் இப்பவே அவங்க 1000 கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்க போற நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை அது பாழாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு. நம்ம குழந்தைகளோட எதிர்காலமாவது சிறப்பா இருக்கணுமேனுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு ஏற்பட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா அது எந்த விதத்திலயும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிங்க. அதே போல மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க.
போயிடலாம். அம்மா கதவு தரமா, கதவு தரமா. வாங்க வாங்க, அவர் வேலை பாரு வாங்க. போய் வேலை பாரு போ. வாங்க வாங்க. அண்ணா நட நடந்துட்டு இருக்காளுங்க, நடைகளும் அவளுகளும். ஏண்டா ஐயா, அவளை வீட்டுக்காரன் பாட்டில் வாங்கி தண்டியா? வாங்கி வச்சாச்சு. ஃபுல்லா ஏத்துறானுங்கடா. ஆமா ஆமா ஐயா, பொண்ணு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டீங்க, சத்தம் போட்டு அழுகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காதல் விழுந்தா கேவலங்க. என்னடா காதல் விழுது மூக்கு விழுது அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்கிறேன். கார்த்திகேயன் கூட என் பொண்ணு சுத்துறா 100 இடம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வெக்கம் கட்டுறா கல்யாணம் ஒத்துக்கிட்டா. உழுது உழுதுட்டு போதே. ஐயா வணக்கம். வாயா, எப்ப வந்த? இப்பதான் முதல்ல. என்ன வீட்டுல விசேஷங்களா முதலாளி? பாப்பா கல்யாணங்களா? ஆமாயா, கல்யாணம் தான், அதான் பிரச்சனையா இருக்கு. என்ன திடீர்னு வச்சிட்டீங்க முதலாளி? மாப்பிள்ளைங்க முதலாளி? நம்ம எம்எல்ஏ தான். நம்ம எம்எல்ஏங்களா? வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா முதலாளி? வசதியும் ஜாஸ்தி இல்ல, அப்புறம் என்ன? சரி போ, கையை கட்டி நீங்க பந்தல் போடுறாங்க, போய் பாரு, வேலை பாரு போ. கூட்டு போட டே போட. சோறாயிருச்சான்னு பாருங்கம்மா, பந்தி போடணும். முதலாளி கொஞ்சம் பணம். பணம் என்ன பணம்? சுத்த கூறு கிட்டவன இருக்கிய. இத்தனை நாள நீ எனக்காக அடிதடி பண்ண, தகராறு பண்ண, அதுக்காக நான் படி வளர்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு காலத்துல தாலி கட்டுறதுக்காக தகராறு பண்ணி ஜெயிலுக்கு போனா நான் கொட்டி அழுகணுமா? நீ குடும்பஸ்தன் ஆயிட்ட, நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்டேன். நீ வேற இடம் பாத்துக்க, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஆமா முதலாளி, நான் கொடுத்த தொழிலை விட்டுலான் இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் பொழைச்சிக்கலான் இருக்கோம். முதலாளி, இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்டதில்லை. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வெளியூர்ல சின்னதா தொழில் பண்ணி பொழைச்சிக்கும். இந்த உதவியை பண்ணீங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் முதலாளி. இந்த வேற கை காசு செலவு பண்ணிட்டு உன் ஞாபகத்துல நான் இருக்கணும்னா நம்ம சின்ன வேண்டாம், இடத்துக்கு காலிமா முதலாளி. அட போப்பா, அவன் தலைக்கு மேல கல்யாண காரியத்தை வச்சுட்டு நடக்குமா நடக்காத முடிச்சுட்டு நீ காசு கேட்டு கை கட்டி வந்து நிக்கிற. உங்க பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி நிக்க, அடுத்த பிரச்சனை பத்தி கவலையே கிடையாது. ஓடி போல நான் துடிக்கிறேன், ஓட்டிட்டு போல நான் துடிக்கிறேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கு உட்காந்துருக்கேன். நீ என்னடா காசு கேட்டு கை கட்டி நிக்கிற. இதை பாரு, இன்னைக்கு காசுன்னு இந்த வீட்டு வாசப்படி மதிக்காது. மாப்பிள, கை நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கை ஊசாம எண்ணி கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அதனால இந்த கார்த்திகேயன் இருக்கான்ல, டேய் போடா, இந்த கார்த்திகேயன் இருக்கானே கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள என் பொண்ணை கூப்பிட்டு கம்பியை நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன். என் பிள்ளை யாரு? எனக்கே பிறந்தவளாச்சா? என் திருட்டுத்தனத்துல பாதி இருக்குது அவகிட்ட. என்னதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் விடியதுக்குள்ள புட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த ஆபிசரிக்கெல்லாம் கவாத்தெடுக்கும்ல, அந்த மாதிரி கார்த்திகை எனக்கு க்ளோஸ் பண்ணிடு, 50,000 ரூபாய் பணம் தரேன். கொலை பண்ண சொல்றீங்களா? கொலை ஆபரேஷன் மாதிரி நினைச்சு பண்ண வேண்டியதானோ? நானே பண்ணிடுவேனப்பா. முந்தி மாதிரி முடியறதுல வயசாகி போச்சுல. பாரு, பாரு பாரு, நீங்க உன் பையன் உன் பேரன் 3 பேர் சேர்ந்து சம்பாதிச்சாலும் 50,000 மொத்தமா பார்க்க முடியாது. யோசிச்சு பாரு, க்ளோஸ் பண்ணி சுண்டு வரல ரத்தத்தை எடுத்துட்டு வா, காசு வாங்கி போயிட்டே இரு. நமக்கு ஏற்பட்ட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா அது எந்த விதத்துலயும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்து தாலியை கட்டிங்க. அதே போல மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. முதலாளி, சுண்டு வரல என்ன, என் உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வரேன். ரூபா 50,000 எண்ணி வைங்க. அண்ணே, கூப்பிட்டீங்களா? ஏதோ வேலை இருக்குன்னு. அது ஒண்ணும் இல்ல கார்த்திகேயன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு. அது எப்படி சொல்றதுன்னா, என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன். புது பணம் 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்ம கார்த்திகேயன் கவர்மெண்ட் மாப்பிள்ள அடிச்சு கொண்டுட்டாங்க.
ஆமாக்கா. சீக்கிரம் புறப்படு, போலாம். நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம், ஏதாவது ஊர்ல போய் பழச்சிக்கலாம். இங்க பாரு பணம், இனிமே நீ இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த பணத்தை வச்சு எங்கேயாவது வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணி பழச்சிக்கலாம். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம், அவங்களாவது நல்லபடியா அம்மா வளர்க்கலாம். சீக்கிரம் புறப்பட்டு போலாம். ஏது இந்த பணம்? பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிகிட்ட சொன்னேன். இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிறான்னு அவர் தான் கொடுத்தாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன பார்த்து செஞ்சீங்க சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரில இருக்க. சத்தியமா இது எங்க முதலாளி கொடுத்த பணம் தாமா? ஆமா, அவர் கொடுத்த பணம் தான். அந்த கையாலாகாதவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அநியாயமா கார்த்திகேயனை கொன்னுட்டியா பாவி. அந்த பாவத்துக்கு எடுத்த சம்பளம் தானே இது? அடியாளா வேலை செஞ்சுட்டு இருந்த உன்னை மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிறவி குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சிட்டியா. அந்த அப்பாவி பையனோட ஆயுசு மேலேயே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும். காசுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உன்னை நம்பியா நான் கழுத்தை நீட்டினேன். என்னை கொண்டுடு. என்ன மன்னிச்சிருமா. நீ நினைக்கிற மாதிரி நான் கல் மனசுக்காரன் இல்ல. கார்த்திகேய சாகல. ஆமாம்மா, நான் ஒத்துக்கலன்னா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகேயனை நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ணல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகேயன் தடுக்க கூடாது. அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்க. அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றுன்றதுக்காகத்தான். வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா, நான் எப்படிமா உன் சம்பளத்துல உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும். அதுக்காக இந்த தப்பா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. உண்மையை சொல்லியா? ஊர்வாயை மூடுறதுக்காக உருவானதானே நம்ம சொந்தம். அதை காப்பாத்திக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு துணிச்சலும் வேகமும் இருந்துச்சுன்னா அவ உயிரை கொடுத்து உறவை தேடிக்கிட்டவ. அவ அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும். சாவ கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்ததா அவ காதலனையே சந்திச்சிருக்கா. அந்த சின்னஞ்சிறுசுங்க சமாதி மேலதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாயா. அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். போயிடியா, போயிடு. ரொம்ப நல்லா இருக்குமா. ஊர்வாயை மூடுறதுக்காக கட்டின தாலின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு என் உயிர் துடிச்சனாலதான் நான் அந்த முடிவெடுத்து உனக்கு கூட தெரியாம போச்சு. வெளியே போன்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன். போறேம்மா, போறேன். ஆனா ஒண்ணு, வெடியறதுக்குள்ள அந்த சின்ன சிறுசுகளை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டே போறேன். வந்தவங்கள கவனிச்சிக்கல? கவனிச்சுங்க. ஏன்னா கட்சிக்காரங்க நாளைக்கு பிரச்சனை ஆகக்கூடாதாமா. நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நம்ம ஆளுங்க நான் கவனிக்காம இருப்பேனா? கவனிச்சுட்டேங்க. ஐயா வர வாங்க மாமா. அப்பல அப்புறம் இந்த எம்எல்ஏவெல்லாம் தங்குறதுங்க நம்ம இன்ஜினியரிங் செட்டியார் பங்களா ஏற்பாடு பண்ணிட்டுங்க. அந்த கவுண்டர் பங்களாவில் கூட ஒரு 30-40 பேர் தங்கலாமுங்க. அப்புறம் இந்த தாக சாந்திங்க கீழே இருந்தே பாட்டால பிடிச்சிட்டு வர சொல்லிட்டுங்க. அது என்ன உங்க கட்சிக்காரனுங்க மீட்டிங்ல தண்ணியே போடக்கூடாதுன்னு பேசுறாங்க, நேரில் விட்டா நெகுத்துறாங்களே. கட்சி மேடம் தானே, அப்படிதான் பேசி அவனை நானும் 4 கைத்தட்டல் வாங்க வேணாமா? இறங்கின உடனே கரெக்டா இருப்போம். கட்சிக்காரங்க சரியா இருக்குது. இல்ல வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. சரி போய் பாரு. அப்படியே உள்ள ஏற்றிடாதீங்க, கொஞ்சமா குடிங்க. போறது தெரியாம காலையில் தாலி கட்ட வேண்டாம். ஏண்டா போட்டோவெல்லாம் எடுப்பாங்களா? எடுப்பாங்க. உங்க முகத்தை பெருசு பெருசா போடுவாங்க. பேப்பர்ல போடுவாங்களா? சரி. வணக்கம் ஐயா. என்னடா? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தனியா பேசணும். பேசல. தாழ்டா எருமை மாதிரி குறுக்க வந்து சோட்ட தலை. என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? முடிஞ்சு போச்சுங்க முதலாளி. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு முதலாளி. இது வரைக்கும் அடிதடி தகராறுன்னு பண்ணிருக்கேன். சரி. வாழ்க்கையில முத தரையா ஒரு கொலை பண்ணிட்டேன். ஆமாண்டா, அது அப்படித்தான். முத கொலை செய்யும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. ஆமா முதலாளி. அதான் மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு 10-100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டோம்னா பண்ண பாவத்துல பாதி குறையும் பாருங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். பண்ணி போடுவானே. நானும் கூட ராமசாமி கொலை பண்ணல, ஆத்தாளுக்கு ஆடு வெட்டி பொங்க வச்சு அஸ்தி போட்டோம்ல.
அப்படிங்களா முதலாளி? ஏதோ உங்க வசதி கடை அடிச்சிங்க முதலாளி. சரி. என் வசதி 10 பேர் சோத்த போட்டாலாவது என் ஆத்மா சாந்தி அடை இல்லைங்களா? அதுக்கு என்னப்பா, அதான் பணம் கொடுத்தா அதுல பண்ண வேண்டியதானே? காசு இருக்கு முதலாளி, அந்தி சாஞ்சு போச்சு, கடை கண்ணி எல்லாம் மூடிட்டான். கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி வாழை எல்லாம் கொடுத்தீங்கன்னா. உனக்கு இல்லாதப்பா, இந்த கல்யாணமே உன்னாலதான் நடக்குது. உனக்கு தராம யாரு தருவேன்? என்ன வேணும் எடுத்து கொடுப்போம். சரிங்க, போ கூட்டு போ போ போ. ரொம்ப சந்தோஷம். தைரியமா எடுத்து போ, என்ன வேணும் எடுத்து போ. சாமி காரியம் போ, பார்த்து பண்ணு. நாம கூட கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு கிடா வெட்டி பொங்க வச்சிட்டேன். என்ன கார்த்திகை ஆவியா வந்து ஏதாவது பண்ணான்னா கேளிக்கிறேன். அவங்க அப்பனே என்னை ஒண்ணும் பண்ணல, இவ என்ன பண்ண போற? அழாதம்மா. அம்மாடி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும். வாமா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. சரி, காய்கறி கூட போடு. இப்ப இலக்கட்ட பிரி, நீ வெளியேற வர போங்க. இந்த இது எடுத்துட்டு போ. போங்க சீக்கிரம் போங்க. வெளியே எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் இந்த இலக்கட்டில் கொஞ்ச நேரம் மூச்சா மூணுடா மூடுங்க. அம்மா, நாங்க எல்லாம் எனக்கு தெரியும்பா. என் பொண்ணு அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போகணுங்கிறது ஆண்டவன் எப்பவோ எழுதின விதி. எங்க வீட்டுக்காரர் தலைகீழ நின்னாலும் அதை மாத்திரவா முடியும்? இந்த நீ பண்ற கல்யாணத்தை சீர சிறப்புமா பண்ணப்பா. போக நடங்களும் அவளுகளும் ஆட்டிட்டு போறாங்க. பார்த்து கொண்டு வரலடா, கீழே போட்டு என்ன போடா. சிகரெட் வேற காலில் ஓட்டு விட்டேன். ஊரே ரொம்ப சந்தோஷம் முதலாளி. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் தோல் கொடுப்பீங்க. அட போப்பா, காலையில பண்ற காரியம் நீ பண்றதா இருந்தாலும் பொருள் என்றதுல. ஆமா முதலாளி, போற பொருள் உங்களுதான். ஆமா, அந்த கணக்கு கணக்குது. நம்ம தோட்டத்தை இல்லையாச்சே, கணக்காது பின்ன பின்ன. அப்புறம் ஒரு குறையும் வைக்காம பார்த்து பதனமா பண்ணுப்பா, கடவுள் காரியம். ஆயோ, வெடிய கிளம்புற மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி அஸ்திர மாட்டேன். அசத்து போ. வரம் முதலாளி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் உண்டு. இப்போ ஆமா, மாப்பிள்ளைக்கு வர வர கடவுள் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. வாங்க வாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? ரூம் சொல்லி இடுப்புல சாவி சொல்லிட்டு தெரியல என்ன அர்த்தம்? பேசி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? பத்திரிக்கை அடிச்சு ஊரு பூரா கொடுத்தாச்சு. பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கார்த்திகேயனோட ஓடிட்டான்னு சொன்னா அசிங்கமா இல்ல? காரி துப்புவாயா என்ன? சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, 4 நாளா ரூம்ல போட்டு வச்சு ஜெயில சோறு வர மாதிரி போட்டேன். இந்த கழுதை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு நாடகம் வர எங்கேயோ அனுப்பிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெடிஞ்ச அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும், இல்ல இந்த ஊரைய கொளுத்தி போடுவேன். நம்ம ஆளுங்களை பந்தத்தை எடுத்துட்டு வீடு வீடா போய் தேட சொல்லுங்க. உன்னை வந்து கவனிச்சுக்கிறையா? இலக்கட்டுல சுத்தி எங்கேயும் அனுப்பிச்சு போட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறியா? அந்த கருவாயை அவன் புத்தி காட்டிட்டான். இங்கதான் கையை நட விட்டான். நான் ஒரு துப்பு கட்ட நாய் கையை வேற பிடிச்சி தூக்கி விட்டேன். கட்சிக்காரன் சாகுவாசமும் கருணாவன் சாகுவாசம் ஒண்ணும்பாங்க. நான் ஒரு அறிவு கட்டவன். பெருமை மயிருக்கு அரசியல்வாதிக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லி இப்ப அவன் ஊரை எரிக்கிறாங்க. ஊரை எரிச்சா நம்ம வீட்டு விட்டுருவானா? அலும்பு பண்ணி சம்பாரிச்சது அல்பத்துல போயிரும் போல் இருக்கு. அப்படியே இன்னை வந்து என்ன எம்எல்ஏவை பகிச்சுக்கிட்டோம். இப்ப அவ அடிபட்ட நாங்க மாதிரி ஆயிப்போயிட்டான்.
கட்சிக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய அளவுல தகராறு விடாம போலுக்க. இப்ப நாம எப்படி நான் சமாளிக்க போறோம்? கட்சிக்காரனுங்க கூலிக்கு மாறு அடிக்கிற பசங்க தானடா. டே, மிஞ்சி போனா உயிர் தானடா போகும். அந்த உயிர் இவன் அந்த பொண்ணு காட்டுல தாலி கட்டுறதுக்கு அப்புறம் தான்டா போகும். தாகத்துல தவிச்சிட்டு இருந்தவனுக்கு ஊத்து தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல அனாதை அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு சொந்தத்தை கொடுத்தான். கை நிறைய தண்ணி அள்ளி குடிக்கும் போது மண்ணு தெரிஞ்சு விழுந்த மாதிரி அவன் மனசு தெரிஞ்சு போச்சுடா. இனிமே நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? கார்த்திகையா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா.
இந்த அயோக்கிய சாகடிக்கப்பட வேண்டியவன் தான். அயோக்கியன்னு தான் சாகடிச்சீங்கன்னு சர்க்கார் உங்களுக்கு என்ன தங்க மடலா கொடுக்க போகுது? அநியாயமா உங்களை தூக்குல போட்டுருவாங்கன்னு. வீணா உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்கன்னு. என்னடா கட்டுன பொண்டாட்டிய கொண்டவனுக்காக கண்ணீர் விடுறானேன்னு பாக்குறீங்களா? இவனுக்கு என் கையாலதான் கொல்லி வைக்கணும். அண்ணே, உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்குன்னு யாரு இருக்காண்ணே? இவனை கொன்னுட்டு அவ போன இடத்துக்கு நான் போய் சேர்ந்துறேன்னே. அதான் எல்லாம் நல்லபடியா முடிவு போச்சுல, அப்புறம் ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்து நிக்கிறீங்க. போங்க, போய் பெரியவங்க கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போங்க. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வேலைங்க. ஏன் மிச்சம் முடிக்கிறானுங்களாக்கு? நீ ஒரு அயோக்கியனை மோசமானவனை கொலை பண்ண, உன்னையும் உடனே பிடிச்சிட்டானுங்கடா. நான் யாரை கொலை பண்ண தெரியுமா? தெரியுமா உனக்கு? அவன் உண்மையிலேயே நல்லவன், யோக்கிய. கொலை பண்ணி 15 வருஷமாச்சு. இப்ப பிடிச்சி காரிக்காரன் ஆயிட்டானு. சரி விட, நான் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆகி போச்சு. இன்னும் கிளிக்க போறேன். அப்பவே பிடிச்சிருந்தானுங்க வெய்ய. உள்ள களிதான் கஞ்சிதான். இப்ப ஜெயிலுக்குள்ள நெல்லஞ்சோறு போறானுங்களாமா. மாப்பிள, இத்தனை நாளா உன்னை நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னை அனுப்பிச்சிட்டீங்க. நல்லது கவர்மெண்ட் மாப்பிள. வேண்டாங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் தான் நான் கவர்மெண்ட் மாப்பிள. இன்னிலிருந்து நான் கஸ்தூரி மாப்பிள. பாருங்க, சொந்தம் என்பது அன்பானது, கண்ணில் இமை போல் ஒன்றானது. பல சோதனையை இரண்டு மனமும் கடந்தது.